வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பாக நடந்த ராமர் கோவில் குடமுழக்கு விழா, இதை பற்றி ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள வணங்குபவர்கள் அவர்கள் கோவிலுக்குள்ள ஒரு குடமுழக்கு விழா நடத்துறாங்க. இது இன்னொரு மதத்தை எப்படி ஒரு புண்படுத்தும் அப்படின்னு உங்களை போன்றவர்கள் நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க. இது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய வழியாக வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது ஒரு மதத்தை கும்பிடுறவங்க அவங்க சாமி கும்பிடுறாங்க, அது எப்படி இன்னொரு மதத்தை நம்ம இது எதிர்ப்பாக இருக்கும், அந்த மதம் புண்படும் நினைக்கிறோம். ஏன் தேவையில்லாத ஒரு பதற்றம் தமிழ்நாட்டில் அன்றைக்கு உருவாச்சு? நாள்தோறும் பல 100 கோவில்களில் குடமுழுக்கு நடக்குது. பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதுவுமே ஒரு சிக்கலுக்குரியதா யாரும் பார்க்கல. ஏன்னா இது யாரையும் தொந்தரவு பண்ணல. யாருடைய மத நம்பிக்கையும் ஒரு கேள்விக்குட்படுத்துவதாகவோ அதை கேள்விப்படுத்துவதாகவோ அல்லது புண்படுத்துவதாகவோ இந்த நிகழ்ச்சிகள் இல்லை. இந்த நிகழ்வுகளில் எங்கள் குடும்பத்தாரும் எல்லாரோட குடும்பத்தாரும் போறோம், பங்கேற்கிறோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். வேற எந்த மதத்தையும் விட இந்து மதத்தில் நிறைய விழாக்கள் இருக்கிறது. அந்த விழாக்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம எல்லாருமே எல்லா குடும்பங்களும் பங்கெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ராமர் கோவில் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறது தான். ராமர் கோவில் என்கின்ற கோரிக்கையே அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. அது அடிப்படையில மத சிந்தனைவாதிகளாலோ மத குருமார்களாலோ உருவாக்கப்பட்டது அல்ல, அல்லது ஆன்மீக சிந்தனையாளர்கள் அல்லது கவிஞர்கள். ஆனால் ராமாயணம் என்பது ஒரு காவியம் அல்லது ஒரு காப்பிய கதை. அந்த கதையை எழுதியவர்கள் அல்லது அதை பிரச்சாரம் செய்தவர்கள் யாருமே இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கல. அப்ப இந்த கோரிக்கை எழுந்தது அப்படிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு தான் இந்த கோரிக்கையை முன்வைக்குது. அதே ஒரு கலவரத்தின் மூலமாக அந்த கோரிக்கையை விரிவுபடுத்துகிறாங்க, பெருசுபடுத்துறாங்க. ஒரு கலவரத்தின் மூலமாக அங்கே ஏற்கனவே நிலை பெற்று இருந்த ஒரு மசூதியை இடிக்கிறார்கள், பாபர் மசூதியை இடிக்கிறார்கள். பாபர் மசூதி எப்படி வந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல வரலாறுல. 2 விஷயம். ஒண்ணு, பாபர் மசூதிக்கு கீழே அயோத்தி பிறந்ததுக்கான கட்டடங்கள் இல்லை என்று, அப்படியான எந்த ஆதாரங்களும் இல்லை என்பது அகழ்வாராய்ச்சியிலே வந்துருச்சு. ஏன்னா அது காலங்காலமாக இருந்த ஒரு இடம், அப்படி ஒண்ணு இல்லை. 2வது, முகலாயர்களினுடைய ஆவணங்களின் அடிப்படையிலும் அங்க ஏற்கனவே இருக்கிறத இடிச்சிட்டு ஒண்ணு கட்டல. அல்லாஹ் எப்படி வெளியில இருந்து வந்தாருன்னு படையெடுத்து வந்தாருன்னு சொன்னா, அதே மாதிரி கிருஷ்ணன் படையெடுத்து தான் வந்தாரு. எல்லாம் ஒண்ணுதான்ல. அது ஒரு கிருஷ்ணன்றது மதுரால, அது நம்மளுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதுரா இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு இல்லைங்க. இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளார பல நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு தொடர்பு இல்லைங்கிறதா முடிச்சு ஹர்ஷ பேரரசு, குப்த பேரரசு. இந்த பேரரசுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கு பல்லவ பேரரசு இருக்குது, பாண்டிய பேரரசு, சோழ பேரரசு, சேர அரசு. இதுதான் நம்மளுக்கு இருந்தது. இதுதான் நம்மளுடைய நாடு, இதுதான் நம்மளுடைய வரலாறு. ஆனா இவங்க எல்லாமே ஒரு இந்து மதத்து மேல தீவிரப்பட்ட. இந்து மதம் ஒரு மதமே இல்ல. நீங்க சொல்ற எல்லாருமே ராஜராஜ சோழன் கட்டினதுதான் கோவில், பெரிய கோவில். அதாங்க தமிழ் எல்லாருமே இந்து மதத்தோட. தமிழக இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வட இந்தியாவில் பேசக்கூடிய இந்து மதம் வேற, தமிழ்நாட்டினுடைய இந்து மதம் என்பது வேற. தமிழ்நாட்டுல நம்ம சொன்னது சைவ மதம், சைவ நம்பிக்கை. அந்த சைவ மதத்தில் பல பிரிவுகள் இருந்திருக்கின்றன. இதுதான் நம்முடையது. அப்புறம் மால் வழிபாடு இருந்திருக்கிறது. மால் வழிபாட வைணவ வழிபாடாக பின்னால் மாறுகிறது. நம்மளுடைய மதம் எடுத்துட்டீங்கன்னா, இவங்க என்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்துல நம்ம சமணத்தையும் பௌத்தத்துல இருந்தோம். அதற்கு முன்னாடி ஆசீவகம் தான் நம்மளுடைய மரபு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் இருக்கு. இன்னைக்கு அதிகமான கோவில் என்ன கோவில் இருக்கு தமிழ்நாட்டுல? என்ன கோவில் இருக்கு? ராமர் கோவில் இருக்குதா? பெருமாள் காவல் தெய்வங்கள், காவல் தெய்வ கோவில் தான் இருக்குது. அது ஐயனார் கோவில் மரபு. அது அந்த மதத்தினுடைய பேர் என்ன? இல்ல, இது எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிறீங்க. ராமத்து கோயில ஒத்துக்கிறீங்க. ஆனா ராமர்ன்ற ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்றேன், முழுவதுமே வேறங்கிறனால சொல்றேன். நான் அடிப்படையில சொல்றது என்னன்னா, ராமர் கோவில் ஏன் இங்க இல்லைங்கிற இடத்துல தான் சொல்றேன். நான் கேட்கறது, நான் வழங்கக்கூடிய இருக்கு ராமர் கோவில், கோதண்ட ராமர் கோவில் இருக்கு. அதாங்க கலைஞர் வாசல்ல ஒரு ராமர் கோவில். அதான் சொல்றேங்க. இதெல்லாம் பின்னாடி காலத்துல இப்ப வந்த விஷயம். இப்ப நாம பேசுற விஷயம் என்னன்னா, நீ இந்து மதம்னு ஒண்ணு சொல்றீங்களா? இந்து மதம் அப்படிங்கிற ஒன்றுல தமிழர்கள் இல்லை. தமிழர்களுக்கான மத நம்பிக்கைகள் வேறு, தமிழர்களுடைய பூசை முறைகள் வேறு, தமிழர்களுடைய கடவுள் என்பது வேறு, தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகள் என்பது வேறு, தமிழருடைய சடங்குகளே வேற. இதுல திணிக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்படுறவங்க கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப வருது இல்லையா அந்த நம்பிக்கை கும்பிடுறாங்க. இப்ப வருது இல்லையா? இப்ப நீங்க கட்டாய மத மாற்றம் அப்படிங்கிற சாத்தியம் இல்லைங்கிறது வருது இல்லையா? அப்ப கட்டாய மதத்தை ஒருத்தர் ஒருத்தரோட நம்பிக்கைன்னு ஒரு நம்பிக்கையை மாற்ற முடியாது.
அப்படி ஒண்ணு நடக்கல. இப்படி ஒரு பிம்பத்தை கட்டாயம் இல்லைன்னு அங்க சொல்றீங்க, ஆனா இங்க வரும்பொழுது இதை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இப்ப என்னன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நான் பேசும்போது அதனால சொல்றீங்க. இப்ப நீங்க அசைவம் சாப்பிடாதங்கிற, இப்ப நீ மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்றேன். உணவு வயிற்று சம்பந்தப்பட்டதுங்க, என்னுடைய சுவை சம்பந்தப்பட்டது, என்னோட வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது. அதுல எப்படி இன்னொருத்தன் வந்து எனக்கு சொல்ல முடியும்? நீ சாப்பிட வேணாம்னு நினைச்சேன்னா நீ சாப்பிடாத, அது உன்னுடைய உரிமை. அதுல நான் தலையிட முடியாது. ஆனா நான் சாப்பிட வேணாம்னு நீ சொல்றதுக்கு உரிமை கிடையாது. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லும் போது சொன்னீங்க சைவம் நாங்கள் தமிழ் சார்ந்த மரபுகள் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சொல்றீங்க. இதே விஷயத்தை தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல மிக தீவிரமா வேறுபடுறீங்க. ஏன் அவரோட அந்த அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை? இதே தமிழ் தேசியம் தான் அவங்க பேசுறாங்க. இன்னொன்று தமிழ் தேசியம் பேச ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, அவங்க களத்துல இருக்காங்க, தேர்தல் அரசியல் இருக்காங்க. அது களம் இல்ல. தேர்தல் களம்ங்கிறது எது? தேர்தல் என்பது அதிகாரத்துக்கான போட்டிங்க. அது வந்து களம் இல்ல. களம் என்பது திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம்ன்றதை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கல்ல. இன்னைக்கு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இல்ல என்னன்னு அடிப்படையில திராவிடம்னா என்னன்னு அவங்க புரிஞ்சும் பேசல. அவங்க திமுகவோட குறைபாடுகள் வச்சு பேசுறாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறவங்க அடிப்படையை வந்து இந்தி தேசியம் அல்லது இந்து தேசியம் இப்ப வரையறை செய்யறாங்க. இதை கேள்வி எழுப்பக்கூடிய தமிழர்களுடைய உரிமை சார்ந்ததான் தமிழ் தேசியம். தமிழர்களுடைய உரிமை. நீ வந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை மேல திணிக்கும் பொழுது, நான் இந்தியர்கள் மட்டுமல்லப்பா, நான் அடிப்படையில் தமிழர்கள் வரலாற்று ரீதியாக இந்தி மொழி தான் நீ பேசணும்னு சொன்ன பொழுது, இந்தி மொழி அல்லப்பா, எங்களுக்கு தமிழ் மொழி இருக்கிறது. சமஸ்கிருதம் தான் அது உங்களுக்கான வழங்குகின்ற மொழியாக நீ வைக்கணும் பொழுது, எங்களுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை, எங்களுக்கு தமிழ் இருக்கிறது. இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அடிப்படைகள்ல வரும். இது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு தனித்த பொருளாதாரம் வேண்டும், தமிழர்கள் அரசியல் உரிமை, தமிழர்களுடைய வாழ்க்கை முடிவு செய்யக்கூடிய அரசியல் உரிமை வேண்டும். இதெல்லாம் பேசக்கூடியதுதான் தமிழ் தேசியம். இல்ல இது எந்த இடத்துல பேசுறீங்க? புரியல. இல்ல இங்க வந்து தேர்தல் மூலமா அவங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இடம் இருக்கும். உங்களுடைய குரல் அந்த மக்கள் மன்றத்துல ஒழிக்கணும் இல்லையா? இல்லை, முதல் விஷயம் இந்தியா விடுதலை பெறணும் ஆங்கிலேயரிடமிருந்து யார்கிட்ட பேசினாங்க? மக்கள்கிட்ட தான் பேசினாங்க. மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கணும். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கருத்து பெருவாரியான கருத்தாக மாறும்பொழுது மாற்றம் நடக்குது. மக்கள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துக்கு வந்து. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கட்சி வந்து ஒரு ஆட்சியை நடத்தணும்னா அதற்கான பின்புலம் மக்கள். அப்ப கட்சியில வந்து இந்த கோரிக்கையை நான் முன் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கோரிக்கை மக்களிடம் சொல்லப்பட்டிருக்கணும், மக்கள் அதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப அந்த தயாரிப்பை செய்யாமல் நீங்க வந்து அதிகாரத்தை வச்சுக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. சாதி ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குதுன்னா அது சட்டத்தை மக்கள்கிட்ட தானே அவங்க போறாங்க, அவங்க மக்கள்கிட்ட தானே போக வேண்டியிருக்கு. நீங்க சொல்றீங்க திராவிடத்தை எடுத்து பேசுறாங்க, திமுக மட்டும் எடுத்து பேசுறாங்கன்னு. திமுக தான் மட்டும் எடுத்துக்கல, அவங்களுக்கு திராவிடம் என்னன்னு புரியாது. திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு திராவிடம் என்னன்னு புரிஞ்சாதானே தமிழ் தேசியம் தான் மாற்றம் சொல்ல முடியும். அவங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, ஆனா நீங்க திராவிடத்தை ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணு. தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுதான். தனியா பிரிஞ்சிருக்கணும் தமிழ் தேசியம். ரெண்டுமே இதை இவங்க தான் உருவாக்குனாங்க. தமிழ் தேசியம் வேற திராவிடம் கட்சி அடிப்படையில் பேர் வச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா தமிழ் தேசியத்துல நிறைய இயக்கங்கள் இருக்கு இல்லையா? தமிழரசன் இருக்கிறாரு, தமிழரசன் இருந்தாரு, ஐயா தியாகு ஒரு தனியா இருக்காரு. இவங்க எல்லாருமே நீங்க தியாகு தோழரோ அல்லது தமிழரசனோ புலவர் கலியபெருமாளோ திராவிடத்தை எதிர்நிலையில் நிறுத்தல, அவங்க எதிர்நிலையில் நிறுத்தினாங்க. திராவிடம் தான் அவங்களை ஏமாற்றுறதுங்கிறாரு சீமான். யாரு அவர் சொல்லிட்டு போறாருங்க. அவர் தமிழ் தேசியத்துக்கு என்ன செஞ்சாரு? தமிழரசன் தமிழ் தேசியத்துக்காக இருந்து உயிர் கொடுத்தவர். புலவர் கலியபெருமாள் அதற்காக பெரிய ஒரு அடக்குமுறையை எதிர்கொண்டார், குடும்பமே எதிர்கொண்டதுல. இப்ப நீங்க ஒரு ஆட்சி முறைகள்ல அல்லது கொள்கையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சுட்டி காட்டுவது என்பது வழக்கம், இயல்பு. அது வந்து என்னைக்குமே தேவை. விமர்சன பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகுவது என்பது வேறு, ஒன்றை எதிரியாக நிறுத்துவது என்பது வேறு. ரெண்டுமே வேற வேற. இது வந்து எதிரியாக நிறுத்துறாரு. சரி, இதுதான் இது வந்து என்னன்னா திராவிடம் என்பது எதை சொல்லுச்சு? திராவிடம் என்பது இடஒதுக்கீடு உரிமையை குரல் கொடுத்துச்சு, பெண் விடுதலையை பேசியது, சமஸ்கிருத ஒழிப்பு தேவைன்னு சொல்லுச்சு, இந்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கான அரசியல் உரிமை வேண்டும் என்று சொல்லுச்சு. இதை விட ரொம்ப முக்கியமா பெரியார் என்ன கடைசி சொன்னார்? இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார், சாதி ஒழிக்கணும்னு சொன்னார். இதுல ஏதாவது தமிழ் தேசியம் மாறுக்குதா? இது எதிராக இருக்குதா? நான் சொல்லிருக்கிற சீமானும் தமிழ் தேசியத்துல வந்து இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்றாரா? சொல்லுங்க. திராவிடம் தமிழ் தேசியம் வேணும்னு சொல்லிச்சுல்ல, சீமான் வந்து திராவிடம் தமிழ் அவர் அதான செய்யறாரு. அப்புறம் நீங்க எவ்வளவு கடமை அவரை இருக்கணும். நான் என்ன சொன்ன, நம்ம என்ன பேசுறோம்னா திராவிடம் இந்த உரிமையெல்லாம் சொல்லுச்சு, இந்த உரிமைக்கெல்லாம் போராடிச்சு, இதெல்லாம் எதிரி நீ சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட இடஒதுக்கீட மறுக்கிறீங்க. கரெக்டா?
பெண் விடுதலையை மறுக்கிறீங்க, சாதி ஒழிப்பை மறுக்கிறீங்க, இந்திய எதிர்ப்பை மறுக்கிறீங்க, சமஸ்கிருத மறுப்பை மறுக்கிறீங்க, சரிங்களா? வடமொழியை நீங்க மறுக்கிற அரசியலை ஏற்காம இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்க மறுக்கிறீங்க. திராவிடம் எதையெல்லாம் இப்ப திராவிடம் எதிரின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அனைத்து பொருளும் எதிரி தானே. ஆரியம் சொல்லியே திராவிடக்காரர்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பெரியாருடைய கருத்துக்களே தவறுங்கிறார். இல்லைங்க, அது அவருக்கு வந்து எது புரிஞ்சு பேசினாருலாம் ஒன்றும் தெரியல. ஏதாவது ஒண்ணு பேசினாருன்னா நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். நீ யார் ஆட்சி அதிகாரத்தை சட்டத்தை முடிவு செய்யறது? இப்ப ஐபிசின்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, சிஆர்பிசின்னு சட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடெல்லாம் சொல்றீங்களா, சட்டங்கள் இத்தனை வருடமா இருந்திருக்குல்ல, இது திடீர்னு இந்தி பேர்ல மாத்தினான்ல, இது யார் மாத்தினா? திராவிடம் மாத்துச்சா? யார் மாத்தினாங்க? மத்திய அரசு தான். இந்திய அரசு தானே. அவன் என்ன சொல்றான், ஆரிய மொழி தானே வச்சிருக்கான். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? அவன் வச்சிருக்க சமஸ்கிருத. அத திராவிடம் எதிர்க்கிற மாதிரியே தமிழ் தேசியம்ன்ற பேசுற அவங்களும் எதிர்ப்பாங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இப்ப திராவிடம் அதை எதிர்க்குது இல்ல, சரியா? அவர் சரியா எதிர்க்கலன்றாரு, பலமா எதிர்க்க. நீங்க பலமா எதிர்க்காமீங்க, என்ன எதிர்த்தாரு? இது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திருக்காரு எங்கேயாவது? இல்ல, அதுக்கான காலகட்டம் இப்ப அவ்வளவா கிடையாது. இந்திய எதிர்ப்பு காலகட்டம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு நிலைமை அவ்வளவு மோசமாவா இருக்கு இந்தியா. மொபைல் எடுக்க, மொபைல்ல வந்து இந்தியில வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியில வந்துச்சா மெசேஜ்? இந்தியில ஆட்டோ மெசேஜ் வந்துச்சா உங்களுக்கு? இன்னைக்கு வருது இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசு, எதுக்கு ஹிந்தியில வருது? இதுல ஹிந்தி திணிப்பு இல்லையா? இந்த கொள்கைகள் தவிர சீமான் அவருடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நாம் தமிழர் வளர்ச்சி, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இல்லாத மூன்றாவது கட்சின்னு ஒரு கட்சி எப்பவுமே வளர்ந்துட்டே இருக்கும், காலங்காலமா உருவாகி வளர்ந்துட்டே இருக்கும். அது ஒரு எல்லை இருக்கிறது. கட்சி ரீதியான வளர்ச்சிக்குள்ள நான் வர விரும்பல, அடிப்படையில் சொல்ல விரும்புறேன். நீங்க நாம் தமிழர் நிறைய கருத்துக்கள் வைக்கிறதுனாலதான் நான் கேட்கிறேன். சீமான் மேலே நிறைய கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட இந்த இல்ல நீங்க நிறைய கேட்கறதுனால பதில் சொல்றேன். நான் எதுவுமே சொல்றேன், எனக்கு என்ன இருக்கு போகுது. இப்ப கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பிச்சார், நான் வந்து நடுநிலை கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, அது ஒரு 6% ஓட்டு விழுந்துச்சா இல்லையா? தினகரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அது ஒரு 6% ஓட்டு விழுந்துச்சா இல்லையா? விழுந்துச்சா இல்லைங்களா? என்ன அப்ப இந்த தேர்தலுக்குள்ளார ஒரு மாற்ற தேடி பேசக்கூடிய இடம் வேறங்க. இயக்கங்கள்ங்கிறது கொள்கை சார்ந்த அரசியல் பேச. ஏன்னா ஈழம் பேசக்கூடியவர்கள், ஈழம் சம்பந்தப்பட்டவர்கள் ஃபுல்லா அவர் ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க? ஈழத்துக்காக வேலை செய்து யார் ஆதரிக்கிறாங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஈழ பிரச்சனை அதிகமாக முன்னிறுத்தி ஒவ்வொரு கூட்டங்களிலும் தான் பேசணும். அதாவதுங்க, அப்ப தமிழ்நாட்டுல ஈழம் குறித்த பேச்சு 2009 பின்னாடி தான் வந்துச்சா? ஈழம் ஒரு வார்த்தை இப்பதான் கேட்டுக்கிட்டீங்களா? பிரபாகரன் வார்த்தை இப்பதான் கேட்டீங்களா? ஈழ பிரச்சனை எத்தனை நாளா இருக்குது? அவங்க வச்சுக்கிற கொடிக்கு நீங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஆமா, நான் சொல்லுவேன். நீங்க ஒரு கொடைக்கால சந்திப்புல கூட சொன்னீங்க. சொன்னோம் காரணத்தை நாங்க கேட்டு சொல்லிட்டோம். நாங்க ஒரு இயக்கம், அது வந்து போராளி இயக்கம். போராளி இயக்கம் வந்து ஒரு கொடியை உயர்த்தி பிடிக்கும், அதுக்கு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடு அவருக்கு நீங்க மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? அவரு யாரு வேணா சொந்தம் கொண்டாடுறாங்க. சொந்தம் கொண்டாடுறவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகியதைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அந்த யோகியதை தான் கேள்வி எழுப்பும். அந்த யோகியதை நீங்க மட்டும் தீர்மானிக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க யோகியதை வளர்த்துக்கோங்க தான் சொல்றேன். யோகியதை வளர்த்துக்கோங்க, யாரும் வேணா சொல்லு. விடுதலை புலிகள் தனிநாடு கோரிக்கை வச்சாங்க, நீங்க வச்சிருவீங்களா? தனிநாடு கோரிக்கைக்கு 40,000 பேர் உயிர் கொடுத்தாரு. அந்த அமைப்புல கட்டுப்பாடு இருக்கு, தீவிரமான கட்டுப்பாடு உண்டு இல்லையா? அந்த கட்டுப்பாடுகள் நீங்க கொண்டு வாங்க. அதை வச்சு தனிநாடு கோரிக்கை, தமிழ் தேசியம் தனிநாடு கோரிக்கையா முன் வச்சாங்கல்ல, நீங்க கொண்டு வாங்க, பேசுவீங்களா? அது இல்ல இல்ல. அவங்களுடைய நீங்க வந்து அவங்கள வந்து நம்ம ஆதர்சனமா பாக்குறது வேற, அவர் அடையாளத்தெல்லாம் எடுத்துக்கிறதுங்கிறது வேற. அந்த அடையாளத்தெல்லாம் இப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அது சுத்தியல் அறிவாள் சின்னம் வைக்கிறது, லெனின் தூக்கி பிடிச்சாரு. அதே சுத்தியல் அறிவாள் சின்னத்தை எடுக்கக்கூடியவங்க அதே பாட்டாளி வர்க்க விடுதல், லெனின் என்ன பேசணும் அதான் இங்கேயும் பேசுறாங்க. நீங்க அதே போலதான் நீங்க ஒரு கோட்பாட்டினுடைய அடையாளத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த கோட்பாடு எதையெல்லாம் பேச. தலித் அமைப்புகள் எல்லாமே அம்பேத்கரை தான் முன்னெடுக்கிறாங்க. ஆமா, அவர் போடக்கும் நீங்க அவரை கொடியை பயன்படுத்தக்கூடாது, பேரை போடக்கூடாது சொல்ல முடியாது, யாருமே சொல்ல இல்லைங்க. அம்பேத்கர் என்ன கொடியை அவர் கட்சிக்கு வச்சாரோ அதைவா பயன்படுத்துறாங்க? நான் கேட்கிறேன். நீங்க பிரபாகரன் அவருடைய படத்தை பயன்படுத்துற பத்தி யாரும் ஒண்ணு சொல்லிக்கல போறது. பெரியாரோட படத்தை பயன்படுத்த அந்த புலிக்கொடியை நீங்க புலிக்கொடியை வச்சு இருக்கிறீங்கன்னா, கொடி என்பது விளையாட்டு கிடையாது. நீங்க ஒரு சிங்கள கொடி புடிங்கிட்டு வரது புலிக்கொடி நட்ட முடியுமா? சும்மா கொடி நட்டுற விஷயமா? இங்க கட்சிக்காரன் கொடி நட்ட முடியுமா உங்களால? உங்க போர் நடத்தி அந்த இடத்தை கையில எடுத்து அதுல பலரை நீங்க தியாகத்தை ஈகத்தை கொடுத்துதானே ஒரு கொடியை நடுறீங்க. கொடி நடுறது அதானே இல்லையா? அப்ப அப்படியான ஒரு கொடி, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கொடியை பயன்படுத்த, கொடியை கையில் எடுத்த வீரன் என்ன கட்டுப்பாடுகளோடு இருந்தானோ, என்ன கொள்கைகளோடு இருந்தானோ,
அந்த தலைமை எப்படியெல்லாம் உயிரை கொடுத்து அந்த கொள்கையை காப்பாற்று, அது போன்ற ஒன்றை உருவாக்குங்க. அப்புறம் அந்த கொடியை பயன்படுத்துங்க, தப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத நான் வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்கு நான் என்னோட பாப்புலாரிட்டிக்கு பயன்படுத்தணும் இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு சுயமாக நீங்க முன்வைப்பதற்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே பாப்புலரா பயன்படுத்தி இருக்கிற நான் பயன்படுத்தக்கூடாது இல்லைங்க. ரஜினிகாந்த் உயிரோடு இருக்கிறப்ப நானும் ரஜினிகாந்த் சொல்லி ஒருத்தர் வந்து என்ன சொல்ல முடியும்? அதுதான விஷயம் இல்லையா? அப்ப அதனால அது வேற இயக்கம். அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாயகர்களை உருவாக்கியது. வரலாற்றை புரட்டி போட்டது. உலகம் முழுவதும் திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் கடுமையான ஒரு கொள்கை வரையறை வைத்திருந்தார்கள். அதுல இருந்து உயிர் கொடுத்தார்கள். இறுதி வரைக்கும் அந்த கொள்கையை உயிர் கொடுத்தவர். அப்ப அது மேல நம்மளுடைய ஆதர்சனம் இருக்கிறது. அதை அப்படியே நீ கடைபிடிக்கும் பொழுது அதற்கேற்ற மாதிரி உங்க இயக்கத்தை கட்டமைச்சிருக்கணும் இல்லையா? அவங்க வந்து தமிழ்நாட்டுல யாருமே பகைச்சிக்கலையே. யாராவது பகைச்சுட்டாங்களா? எல்லாரோட நட்பு பாராட்டினாங்க. எங்கெல்லாம் ஆதரவை உருவாக்கி கொள்ள முடியுமோ விடுதலை புலிகள் இங்க மட்டும் இல்ல, அவங்க பிலிப்பைன்ஸ்ல உருவாக்கி இருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவினுடைய நெல்சன் மண்டேலாவினுடைய ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ANC விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்காக இறுதி கட்டத்திலே அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். இலங்கையின் மீது வழக்கு கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சி எடுத்தார்கள். அப்படி உலகம் முழுவதுமே போராளி அமைப்புகளோடு தொடர்புகளை வைத்திருந்தவர்கள். நான் ஐநாவுக்கு சென்ற பொழுது, ஜெனீவாவுக்கு சென்ற பொழுது, நான் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அறையை கொடுத்தோம். குர்திஸ்தான் விடுதலைக்காக பேசுகின்ற, ஐநாவில் பேசுகின்ற ஒரு மனித உரிமை போராளி. அந்த குர்திஸ்தான் நாட்டை சேர்ந்த குர்திஸ்தான் போராட்டத்துக்காக பேசுகின்ற அந்த போராளி எதுக்கு என்னோட பகிர்ந்து கேட்டா அப்படின்னா, நீங்கள் வந்து ஈழ விடுதலைக்காக பேச வருகிறீர்கள், ஒரு விடுதலை அரசியல பேசுறீங்க. அதே விடுதலை அரசியல் பேசுகின்ற நாங்கள் ஒரு சக போராளிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பெருமை கொள்றோம் பேசுறாங்க. அப்ப இந்த மரியாதை வந்து திருமுருகன் கிடைக்கும் மரியாதை. திருமுருகன் எதை பேசுறனோ அந்த இயக்கம் கொடுத்ததனுடைய மரியாதை தான் எனக்கு அது கிடைச்சது. அப்ப இந்த அடையாளங்கள், இந்த லெகசின்னு சொல்லுவாங்க, இந்த வரலாறுகளை நீங்க கையில் எடுக்கும் பொழுது அதே நேர்மையோடு அதே ஒழுங்கமையோடு நீங்க இயங்கணும். அது இல்லை அப்படின்னா கேள்வி வரதான் செய்யும். கண்டிப்பா. இன்றைய தமிழக அரசியல் பற்றி மற்றும் ஈழப்போர் பற்றி மற்றும் திராவிடம், தமிழ் தேசியம், ஆரியம் இவர்களை பற்றி எங்கள் விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தனது மேலான கருத்துக்களை தெரிவித்தது. மிக்க நன்றி.